சரி ஏதோ கூத்து கட்டுவேன்னு சொன்னியே. ஏமா கங்கா, என்னப்பா? ஐயாக்கு ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஐயா குடு, உன் கையால குடு. என் பொண்ணு அம்மா ஜாட குத்தாட்டம், குச்சிப்புடி, இடுப்பாட்டம் எல்லாம் நல்லா ஆடுவா. யோ ஐயா நல்லா ஆடுவான்னு சொன்னியே, ஆட சொல்லியா பாப்போம். இதோ ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணு பார்த்து ஆடுங்கடா. ஏய்யா ஸ்டெப் மாறி போச்சு ஐயா. என்ன அது? உன்னையவே ஆட சொன்னா? உன் பொண்ண ஆட சொல்லு. அப்படியா? டேய் பாட்ட போடுங்கடா. நீ ஆடுமா, ஐயா ஆசைப்பட்டு கேக்குறாரு. சுத்தி வளைச்சு ஆடுவான் பாருங்க ஐயா. கொண்டு வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே. வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே. ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கன்னியர் கண்களில் தன்முகம் கண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. சாதம் ரெடி பண்ணுங்க. வடுமாங்க உரட்டுங்க, தை சாதம் ரெடி பண்ணுங்க. பட்ட மாமி கிட்ட வாடி, மொட்டை மாடி பட்டல் நாண்டி. விட்டாலா சும்மா நம்ம பெத்தா விட்டாலா. நானேனா மம ஜீவித ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஜீவ சரத சதம் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித ஹேத்துனா கட்டிட்டீங்களே மாப்பிள. மாப்பிள நாங்க ஆந்திராவோட ராஜ வம்சமாக்கு. நாங்க இந்த ஊர்ல நாட்டாமிங்க மாமாய். மாப்பிள எங்க ஜாதி சனங்க ஏத்துக்க மாட்டாங்க மாப்பிள. அட ஜாதின்றீங்களே, ஜாதி என்னைக்காவது உங்களுக்கு சோறு போட்டுருக்குதா மாமா? இல்லைங்க மாப்பிள. சோறு போட்டிருந்தா நீங்க பொட்டி பொடிக்கோட ஊர் ஊரா அலையறீங்க. அதுவும் சரிதான் மாப்பிள. கங்காவை என்னால விட முடியாது மாமா. பெரிய நாட்டாமை தெரிஞ்சா குழி தோண்டி புதைச்சிருவார் மாப்பிள. அட அவரை விடுங்க மாமா, அவரு ரிட்டையர் ஆன கேஸ். இந்த ஊருக்கு அடுத்த நாட்டாம நான் தான். கங்கா தான் பட்டத்து ராணி.
கூடாரத்துல இருக்கிற இவள கோபுரத்துல தூக்கி வைக்க போறோம் மாமோய். மாப்பிள கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன கை காலெல்லாம் உதறதே மாப்பிள. இங்க இங்க இங்கயா மாமா? அப்படிதான் அப்படிதான் இந்த பக்கம் நல்லா அப்படிதான் அப்படிதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மாப்பிளே சேரும். மாப்பிள சத்தியமா சொல்ற மாப்பிள, நீங்க நேற்று ஆடின ஆட்டத்துல 20,000 ரூபாய் கலெக்ஷன். நான் இது வரைக்கும் இந்த தங்கா கங்கா டங்கா சரத்துல ஆட்டத்துல இவ்வளவு கலெக்ஷன் பார்த்ததே இல்ல மாப்பிள. இது ஒரு ஊர் கலெக்ஷன் இல்லைங்க மாமா, 18 பட்டி கலெக்ஷன். அப்ப 18 பட்டிக்கு நம்ம புகழ் பரவி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க வந்த யோகம் தான் மாப்பிள. இதுல என்னோட யோகம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, எல்லாம் நம்ம கங்காவோட யோகம். ஏன்னா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள உள்ள கலையே வெளியில வந்தது மாமா. வெளியே வந்ததோ உள்ள வந்தோ எனக்கு வருமானம் வந்தா போதும். இந்தாங்க மாமா சூப்பு. அடி எப்படி இவ காலையில இருந்து எத்தனை முறை சூப் குடிக்கிறது? அத வைடி கீழே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, அவன் என் மூத்த பொண்ணு, கல்யாணம் ஆகலன்னு ஏக்கத்துல இருக்கா. மாப்பிள 2 பேருமே உங்களை செம ஜோடி தானே. நேற்று ராத்திரி நீங்க 3 பேரும் போட்ட ஆட்டத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். சத்தியமா சொல்றேன் மாப்பிள, உங்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் நான் தான் வைப்பேன். மாப்பிள இத முதல்ல கூட நான் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். எங்கடி 2 பேரும் போட்டி போட்டு மாப்பிளைய கொன்னுறாங்க. எனக்கு வருமானமே அவர் தான். பார்த்து அமுக்குங்க. போடி தள்ளி போடி. மாமா நான் அமுக்குறேன் மாமா. அவ சின்ன பொண்ணு மாமா. சின்ன பொண்ணு இல்ல பெரிய பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் மாமா எனக்கு தாலி கட்டல? அவளை விட நான் அழகா தானே இருக்கேன். நீ போடி, நீ கைய போடி. நான் தான் கால நீ போடி, நான் கால அமுக்குறேன். நான் கால அமுக்குறேன். நல்லா பிடிக்கும் மாப்பிள. டேய் பாவல அருவல நிறுத்துற. ஏடா வேலை பாத்துக்கிற இருக்க? டேய் பாடே ஏய். விட்றா அவனா. அப்ப நீங்க சம்மந்தியா? சம்மந்தி சம்மந்தி. யார் சம்மந்தி? போடா. அரே. ஐயோ ஐயோ மாமா. ஐயோ மாமா நன்றி மாமா. மாமா ஐயோ மாமா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ மாமா மாமா. ஏய் யார குடிக்கலாம்? ஐயோ ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா. ஏன் மாமா? என்ன பிரியா? என்ன இருந்தாலும் உனக்கு எங்க அண்ணனை விட தைரியம் கம்மிதான். எதை வச்சு சொல்ற அந்த மாதிரி? ஆமா, முத நாள் காதலிச்சா மறுநாள் கை பிடிச்சான். நீயும் நான் பிறந்ததுல இருந்து லவ் பண்ற. என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. ஆமா, ஒரு நாள் காதலிச்சா, ஒரு நாள் கை பிடிச்சா, மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டான். ஆமா. அப்ப நாங்க மட்டும் என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்க? வேலூர் காரன் கல்யாணம் பண்ண விடாம உன்னை மடியில தானே படுக்க வச்சிருக்கேன். எல்லாம் சரி, ஆனா ஊரறிய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எப்ப மாமா பெத்துக்கிறது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாண மண்டபம் பார்த்து புக் பண்ணியாச்சு, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, சமையல்காரல இருந்து விருந்து வரைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, மாங்கல்யம் முதல் கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு. நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க போறோம், தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்ற? நிஜமாவா? ஆமா நிஜமா தான் சொல்றேன். அப்ப எங்க அம்மா அப்பாக்கு? அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் முறையா தான் எடுத்துட்டு போய் பத்திரிக்கை கொடுக்க போறோம். அப்ப அந்த வேலூர்காரனை என்ன மாமா பண்றது? வேலூர்காரனுக்கு இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம் பத்திரிக்கைய.